ஹாப்பி நியூ இயர். இன்னைக்குரிய டிவோஷன் இன்னும் ஒரு வருடம் கொடுக்கப்பட்டால் லூக்கா 13:8. டாக்டர் A.W. டோசர் என்ற தேவ மனிதர் ஒருவர் இருந்தாரு. அவர் 80 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அழகிய ஒரு ஒரு கட்டுரை, ஒரு செய்தி எழுதுறாரு. அதுல இவ்வுலகில் உயிர் வாழ இன்னும் ஒரே ஒரு வருடம் மாத்திரம் தருப்படுமானால் அப்படிங்கிற ஒரு செய்தியோட சாராம்சம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 7 பாயிண்ட்ஸ் அதுல சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட், நான் இன்னும் மனம் திரும்பாம பாவத்துல வாழ்ந்து கொண்டிருப்பேனானால் நான் பூமியில வாழ எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆண்டு காலம் மாத்திரம் கிருபையா கொடுக்கப்பட்டிருப்பதையும், என் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருப்பதையும், என் பாதங்களுக்கு கீழே நான் நிற்கும் அந்த சமதள தர திட்டு திட்டாக கீழ் நோக்கி நகர்ந்து வேகமா இறங்குவதையும் நடுக்கத்தோடு உணர்ந்தவனா, என் பாவ மன்னிப்புக்காகவும் விலையேற பெற்ற ரட்சிப்புக்காகவும் மனம் கசந்து கண்ணீரோடு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவனா, இன்னும் எஞ்சிய என் வாழ்க்கையில என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தரின் கரங்கள் மூலமா சமர்ப்பிப்பேன்னு சொல்றாரு. 2வது பாயிண்ட், நான் பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்ள என்னால முடிந்த எல்லாத்தையும் செய்வதோடு கர்த்தரோடு எனக்குள்ள தனிப்பட்ட அன்பின் பரிசுத்த உறவை நாளுக்கு நாள் பலப்படுத்த மணிக்கணக்காக அவரோடு தனித்திருப்பதையே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாகவும் அதிமுக்கியமாகவும் கருதி அதை மாத்திரமே முழு மூச்சாக செய்வேன். ஒரு நாள்ல பல மணி நேரம் அவரோடு தனித்திருந்து என் நேசரோடு எனக்குள்ள இருக்க உறவை ஜெபத்தின் மூலமாகவும் வேத வசன தியானிப்பின் மூலமாகவும் நாளுக்கு நாள் நான் பலப்படுத்தி கொள்ளுவேன்னு சொல்றாரு. 3வது பாயிண்ட், எனக்கு ஒரே ஒரு வருடம் மட்டுமே இருக்கிறபடியா நான் என் நேரத்தை உலகத்தின் தேவையில்லாத காரியத்துல, அந்நிய அலுவல்கள்ல, வீண் அலைச்சல்கள்ல விரயமாக்காதபடி கண்ணும் கருத்துமாக இருப்பேன்னு சொல்றாரு. 4வது பாயிண்ட், என்னிடம் இருக்கும் அற்ப சொற்ப பணம், ஆஸ்தி, சம்பத்து ஒரு பகுதியை உண்மையான தேவ ஊழியர்களுக்கு கொடுத்து விடுவதோடு மீதிய ஏழை எளியவர்களுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்றாரு. 5வது பாயிண்ட், அவசியமற்ற எதையும் நான் நாவினால் பேசிவிடாதபடி, யாரோ ஒருவரை தீது சொல்லி விடாதபடி என் நாவோடு உடன்படிக்கை பண்ணி தேவ ஒத்தாசையுடன் என் நாவை காத்துக்கொள்வேன் சொல்றாரு. 6வது பாயிண்ட், என் வாழ்நாள்ல எஞ்சிய நாட்களை கர்த்தரை துதிப்பதிலும் அவருக்கு நன்றி செலுத்துவதிலும் இருப்பேன்னு சொல்றாரு. கடைசியா 7வது பாயிண்ட்ல, என் உடல்ல உயிர் இருக்கும் மட்டும் என்னாலான எல்லா நன்மைகளையும் நிச்சயம் செய்வேன். ஒப்புரவாக வேண்டிய எல்லாரிடமும் ஒப்புரவாகி என் உறவுகளை சரி செய்வேன் சொல்லி முடிக்கிறாரு. ஆண்டவரே, இந்த புது வருடத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த வருடத்துல உமக்கு பிரியமானதை மட்டுமே செய்ய எங்களுக்கு போதித்தருளும். ஆமேன்.